இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 3.2ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன். ஸோ எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முந்தின சம்மில் ஜிசிடி கண்டுபிடிச்சோம். இங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 4x²y 8x³ y² இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க நம்பர்ஸ்க்கு நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். மற்றபடி வேரியபிள்ஸ் எக்ஸு ஒய் அந்த வேரியபிள்ஸ் வந்து பவர் எதில் அதிகமாக இருக்குதோ காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். காமனாக இருக்கக்கூடிய வேரியபிள்ஸில் வந்து பவர் அதிகமாக இருக்கக்கூடியதை எடுத்து எழுதணும். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுத போகிறோம். ஸோ எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது 4x² இல்லையா? ஸோ இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு 4 வந்து நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 2 2s are 4, 1. ஸோ 2² into x² y. அதே மாதிரி 8x³ y². அப்போ 8க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 8 4 2s are 8, 2 2s are 4, 1. ஸோ 2³ into x³ into y². இப்போ இதுக்கு எல்சிஎம் வேணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்னா காமனாக இருக்குது. இதில் எல்லாமே காமனாக இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே காமனாக இருக்கிறதுனால இந்த காமனாக இருக்கிறதுல பவர் எது அதிகமாக இருக்குதோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், எல்சிஎம்மாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 2³ x³ y² இதுதான் இதனுடைய எல்சிஎம். ஸோ எப்படி எழுதுகிறோன்னு புரியுதா? ரொம்ப வெரி வெரி சிம்பிள் சம் இது. ஸோ காமனாக இருக்கக்கூடிய இதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது காமனாக இல்லாத இருந்ததுன்னா அதையும் சேர்த்து எழுதுறது தான் எல்சிஎம். ஓகேவா? ஓகே, இனி நெக்ஸ்ட் சம் பண்ண இதை புரியும். செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சப் டிவிஷன் பாருங்கள். 9a³ b², 12a² b² c. ஸோ ஃபஸ்ட் எழுதிக்கலாம் 9a³ b². ஓகேவா? ஸோ 9க்கு 2 டேபிள் வராது, 3 டேபிள். 3 3s are 9, 3 1 3 is 3. ஸோ 3² a³ b². இப்போ அடுத்தது 12a² b² c. ஸோ 12க்கு பண்ணலாம். 2 டேபிள், 6 2s are 12, 2 டேபிள், 3 2s are 6, 3 1. ஸோ என்ன எழுதலாம்னா 2² வருது இன்ட்டு 3 வருது. அதுக்கப்புறம் இந்த வேரியபிள்ஸ் எழுதணும் a² b² c. ஓகே, இப்போ இதனுடைய எல்சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். அந்த காமனாக இருக்கிறதுக்கு எது பவர் அதிகமாக இருக்கோ அதை எழுதிடலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது, 3² இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இந்த 3யும் 3யும் தான் காமன் இல்லையா? ஸோ இங்கே 3 3 பொதுவாக இருக்கிறதுனால இந்த 3க்கு 3க்கும் காமனாக இருக்கிறதுனால அதோடைய பவர் 3² இருக்கு இல்லையா, அதை எழுதிடலாம். அதுக்கடுத்து ஏ பாருங்கள், ஏவும் காமனாக இருக்குது. ஸோ இந்த a³ இங்கே a² இருக்கிறதுனால இது ரெண்டும் காமன் எலமெண்ட், காமன் வேரியபிளுங்கிறனால பவர் அதிகமாக இருக்கக்கூடிய a³ நான் எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து இங்கே b² இருக்குது, இங்கேயும் b². ஸோ அதுவும் காமன் எலமெண்ட் தான். ஸோ அதில் பவர் அதிகம் b². இங்கே எக்ஸ்ட்ரா c இருக்குது, இங்கே 2² இருக்குது இல்லையா, அதையும் நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ 2² இன்ட்டு c-யும் எழுதுகிறோம். இதுதான் புரிஞ்சுக்கணும். காமனாக இருக்கிறதுல பவர் அதிகமாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டு மீதி என்னெல்லாம் இருக்கும் அதையும் சேர்த்து எழுதிடணும். அப்போ என்ன வரும், 3² 9 இன்ட்டு 2² 4. ஸோ a³ b² c. ஸோ 36 a³ b² c. இதுதான் ஆன்சர். ஓகே ஓகே, இதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 16m 12m² n² 8n². ஓகேவா? ஓகே, இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 16m எப்படி எழுத போகிறோன்னு பாருங்கள். 16க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2 டேபிள், 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4, 1 2 is 2. ஸோ 2 power 4m அப்படின்னு எழுதலாம். அதுக்கடுத்து 12m² n². எப்படி எழுதலாம்? 12க்கு 6 2s are 12, 3 2s are 6. ஸோ 2² இன்ட்டு 3 இன்ட்டு m² n². லாஸ்ட்டில் 8n². இப்போ 8க்கு கண்டுபிடிக்கலாம். 4 2s are 8, 2 2s are 4, 2 1. ஸோ 2³ இன்ட்டு n². இதில் 3 எலமெண்ட் கொடுத்துருக்கணும். 3லேயும் காமனாக இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு எழுதுவோம். இங்கே
2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இந்த 3 இதுலேயுமே 2 இருக்குது. பட் அதனுடைய பவர் அதிகமாக இருக்குது எவ்வளவு, அதான் எல்சிஎம்மில் வரும். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 2 பவர் 4. 3 இங்கே இருக்கா, இல்லை. இங்கே இருக்கா, இல்லை. ஸோ 3 லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். அடுத்து எம் இங்கே இருக்கா, இங்கே இருக்குது, பட் இங்கே இல்லை. அதனால் அதையும் நம்ம லாஸ்ட்டில் பார்க்க முடியும். காமனாக இல்லை. எண்ணு இங்கே இல்லை, மற்ற 2 இடத்துல இருக்குது. ஸோ 2 தத்துட்டு மீதி எதுவுமே காமனாக இல்லாதனால மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து எழுத போகிறோம். இருக்கிறதுல பவர் அதிகமாக இருக்கிறத எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே 2 முடிஞ்சிச்சு இல்லையா, 3 கிடையாது. இருந்தாலும் நம்ம அதை வந்து எழுதிடலாம். 2 எம் இருக்குது. ஆனால் 3ஆவதுல காமனாக இல்லாட்டாலும் இது 2ல் இருக்கிறதுனால அதில் பவர் எது அதிகமாக இருக்கோ அந்த எம் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இங்கே 2லேயுமே என் ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே என் ஸ்கொயர். ஸோ 2 பவர் 4 அப்படிங்கும்போது 16 × 3 × எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும், 6 3s are 18, 48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். இதுதான் இதனுடைய எல்சிஎம். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி 4th சம் பார்க்கலாமா? ஓகே, 4th சப்டிவிஷன் என்ன இருக்குது கொஷினில், p² - 3p + 2 p² - 4. ஸோ இதில் வந்து ஒரு பாலினாமியலாகவே கொடுத்துருக்காங்க, ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ இதில் வந்து இதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஈக்குவேஷனை பாருங்கள். p² - 3p + 2 இருக்குது இல்லையா, இதில் நம்ம போடலாம். மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். ஸோ 2 × 1, 2 1s are 2, -2 -1 -3 வந்துடும். ஸோ 2 வேல்யூ நம்ம எப்படி எழுத போகிறோம், p - 2 p - 1ன்னு எழுதுகிறோம். அதே மாதிரி அடுத்து கொடுத்துருக்குது பாருங்கள், p² - 4. இதை எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கள், p² - 2². ஸோ a² - b². ஸோ இப்போ என்னதுக்கு ஃபேக்டர்ஸ் வரும், a + b × a - b. ஸோ a + bனா p + 2 × p - 2. ஓகேவா? இதுதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியதை முதல்ல எழுதுவோம். இங்கேயும் p - 2 இருக்குது, இங்கேயும் p - 2 இருக்குது. அதனால் அதை ஃபஸ்ட்டு எழுதிடுறோம். அடுத்து மீதி 2 காமனாக இல்லாதனால அதை அப்படியே எழுதிடலாம், p - 1 × p + 2. ஸோ p - 2 இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்சிஎம். ஸோ இது இப்படியே ஆன்சர் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஓகே, இது அடுத்த சப்டிவிஷன் 5th one, 2x² - 5x - 3. then 4x² - 36. ஓகே. இப்போ இதுக்கு தனித்தனியாக நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 2x² - 5x - 3க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து வேல்யூ இருக்கிறதுனால ஃபஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 2s are 6, 3 2s are 6 வரணும். இங்கே -5 வரணும். மேலேயுமே 3 2s are 6ங்கிறது -6 தான். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். அப்போ என்ன வரும், 3 2s are 6 இல்லையா? ஸோ இல்லை 6 1s are தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 2s are 6னாலும் 3 × 2 ஆட் பண்ணால் 5 வரும். பட் ரெண்டுக்கும் -1 +6 தான் வரணும். இங்கே -6 வருது. ஸோ 6 1s are 6, 6 1s are 6, 6லேருந்து 1 போயிடுச்சுன்னா -5. ஸோ ஸோ by 2 கண்டிப்பாக எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ 1 2 is 2, 3 2s are 6. ஸோ என்னெல்லாம் வருது பாருங்கள். இங்கே வருது வந்து x - 3, x இங்கே 1 தானே இருக்குது. அதனால் x - 3 × இங்கே என்ன இருக்குது 1/2. இது என்னது ப்ளஸில் தான் இருக்குது. ஓகேவா? இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ x + 1/2 இதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே வாங்க, 4x² - 30x. இது எப்படி எழுதலாம், 2x (2) - 6 (2). ஸோ a² - b² அப்படிங்கும்போது a + b × a - b அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதனுடைய எல்சிஎம் அப்படிங்கும்போது இது 2 காமனாக எதுவுமே இல்லை. ஸோ எல்லாத்தையும் எழுதுறது தான் இங்கே. ஓகேவா? இல்லை அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணலான்னா, இதை வந்து 2ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடலாம். ஓகேவா? 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா
இல்லை 4ஆல் கூட நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வந்துடுதுன்னு பாருங்கள். 4ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். x² மைனஸ் 9 வந்துடும். ஸோ இதை வந்து x² மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஸோ இப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டும் செய்யலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி பெரிய வேல்யூவாக வர்றது நம்மளுக்கு வேண்டாம். ஓகேவா, ஸோ இதை வந்து டிவைடட் பை 4 போட்டு x² மைனஸ் 9 4 36. ஸோ x² மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். a² மைனஸ் b² a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b எழுதியிருக்கேன். இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 3 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1/2 இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, இதுதான் இதனுடைய எல்சிஎம். ஓகே, இது லாஸ்ட் இந்த கொஷினில் இருக்கக்கூடிய லாஸ்ட் சப்டிவிஷன். 2x² minus 3xy the whole squared, 4x minus 6y the whole cube, 8x³ minus 27y cube. ஓகே, ஸோ இப்போ 1 by 1 செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதில் 2x² minus 3xy the whole squareல ஏதாவது காமனாக எடுக்க முடியுமா? 2 எடுக்க முடியாது, பட் எக்ஸை மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 2x minus 3y the whole squared. அப்போ இது எப்படி எழுதலாம்? x² இன்ட்டு 2x minus 3y the whole squareன்னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 4x minus 3y the whole cube. இது எப்படி எழுதலாம்? இதில் நம்ம எக்ஸு காமனாக வெளில எடுக்க முடியாது, ஒய் எடுக்க முடியாது, பட் 2ங்கிறதுல வந்து வெளில எடுக்கலாம். ஸோ 2 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 2x minus 3y the whole cube. ஸோ இது எப்படி எழுதலாம்? 2³ இன்ட்டு 2x minus 3y the whole cubeன்னு எழுதலாம். ஓகேவா, ஸோ இதே மாதிரி அடுத்தது தேர்ட் ஒன்று எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 8x³ minus 27y cube. ஓகேவா, அப்போ இதை வந்து a³ மைனஸ் b³ ஃபார்முலாவுக்கு மாற்றணும். அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வடிவத்தில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னா 8ங்கும் போது 2³ இல்லையா? ஸோ 2x the whole cubeன்னு அதை எழுதினோம்னா 8x³ வந்துடும். அதே மாதிரி மைனஸ் 3y the whole cubeன்னு போட்டாலும் 27y cube வந்துடும். ஸோ இப்போ இது வந்து a³ மைனஸ் b³ ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a மைனஸ் b இன்ட்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b² ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ணலாம்? a இருக்க வேண்டிய இடத்துல 2x, b இருக்க வேண்டிய இடத்துல 3y, அவ்வளோதான். ஸோ 2x மைனஸ் 3y இன்ட்டு 2x the whole squareனா 4x² ப்ளஸ் a இன்ட்டு bனா 2 3s are 6xy ப்ளஸ் b²னா 9y². ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க மூணையுமே நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம எல்சிஎம் எழுத போகிறோம். எப்படின்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து இது ஒரு ஃபேக்டர்ஸ், இது ஒரு ஃபேக்டர்ஸ், இது ஒரு ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த மூணுலேயும் காமனாக என்னது இருக்குது? இந்த 3ல் காமனாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் 3yங்கிறது வந்து காமனாக இருக்குது. இங்கே 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர், இங்கே ஹோல் க்யூப், இங்கே பவர் 1. ஸோ இதில் காமனாக இருக்கிறதுல பிக்கஸ்ட் பவர்னால் இதுதான். ஸோ 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப். அப்புறம் மீதி இருக்கிறது எதுவுமே காமனாக இல்லாதனால அதை அப்படியே எழுதிடலாம். இன்ட்டு x² இன்ட்டு 2³ இன்ட்டு 4x² ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y². ஓகே, ஸோ 2³ 8 இன்ட்டு x² இன்ட்டு 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப். இது எல்லாமே இதனுடைய எல்சிஎம் வேல்யூ. ஓகேவா? ஓகே, ஸோ இதோட எல்சிஎம் ஃபினிஷ். ஓகேவா? தேங்க்யூ.